டேய் தண்ணி குடுறா. டேய் பாவம்டா டேய் மயங்கி விழுந்துட்டான்டா. என்னடாச்சு? பாண்டி டேய் பாண்டி டா நீங்களா ஸ்கூலுக்கு போங்க 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 போங்க. என்னடா பாண்டி உடம்புக்கு முடியலையா? பசிக்குது சார். ஏண்டா சாப்பிடலையா? கிடைக்கிறப்ப சாப்பிடுவேன் சார். உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறமா உங்க அப்பா திருந்தலையா? இப்பவும் குடிச்சுக்கிட்டு தான் சார் இருக்காரு. சரி பள்ளிக்கூடத்துக்கு வா, உனக்கு ஒருவேளை சாப்பாடாவது ஒழுங்கா கிடைக்கும். ஆட்டை மேய்க்கலன்னா அப்பா திட்டும் சார். பாரு பாண்டி, நீ படிக்கிற பையன், நல்லா படிக்கிறவன், படிப்பை விட்டுறாதடா. நில்லுங்க சார். சார் சார் கொஞ்சம் நில்லுங்க சார். சார் சார் நில்லுங்க சார். சார் நில்லுங்க. என்னடா? சார் எனக்கும் படிக்க ஆசைதான் சார். ஆனா எங்க அப்பா. நீ நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். யோ அப்பனை மோன ஆட்டை காட்டில் மேய விட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? என் மகன் தான் அங்கே இருப்பான்லையா. போயா போயா. ஏய் உனக்கெல்லாம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க. ஒரு நாள் உங்கள் ஆட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் சந்தையில் வித்துடுறேன் பார்த்துக்கோ. அப்போ தெரியும் நான் யாருன்னு. யோ நிறுத்தியா? யோ ஏன் புள்ளி அடிக்கிற? அவன் என்ன தப்பான? ஆடு மேய்க்க போக மாட்டேங்கிறான், பள்ளிக்கூடம் போறேங்கிறான். இன்னைக்கு இருக்கிற விவரம்லாம் உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் கட்டாயம் படிக்க வைக்கணுங்கிற சட்டமே இருக்கு. அதெல்லாம் விட்டு போட்டு பையனை ஆடு மேய்க்க வைக்கணும்னு நினைக்கிறிய? இது எந்த வகையில சரியா வரும்? ஏய்யா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? நல்லா படிக்கிறவன வந்து கட்டாயம் பள்ளிக்கூடத்துல சேர்த்து நல்லா படிக்க வைங்க. இவன்லாம் நல்லா படிக்கணியா. அப்துல் கலாம்லாம் கிராமப்புறத்துல இருந்தா படிச்சு பெரிய ஆளா வந்திருக்காரு. அதே மாதிரி இவனும் பெரிய ஆளா வருவாயா? புரியுதா? போயா போ, வீட்டுக்கு போ, போய் வேலையை பாரு. போயா, நீ அழாம வீட்டுக்கு போப்பா. நாளைக்கும் கட்டாயம் பள்ளிக்கூடத்துக்கு வரணும், சரியா? போ.